தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலில் வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரிலும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்திலும் களம் காண்கின்றனர். இவர்களைத் தொடர்ந்து பொன்முடி மகன் பொன் கௌதம சிகாமணிக்கு திருக்கோவிலூரிலும், ஆர் காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டையிலும், என் பெரியசாமி மகள் கீதா ஜீவனுக்கு தூத்துக்குடி தொகுதியிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல பிடிஆர் பழனிவேல் ராஜனின் மகன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மதுரை மத்திய தொகுதியும், டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜாவுக்கு மன்னார்குடியிலும், அன்பில் பொய்யாமொழி மகன் மகேஷுக்கு திருவெரும்பூர் தொகுதியிலும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐ பெரியசாமி ஆத்தூர் தொகுதியிலும், அவரது மகன் ஐ.பி. செந்தில்குமார் திண்டுக்கல் தொகுதி என தந்தை மகன் இருவருமே போட்டியிடுகின்றனர். வில்லிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏ மோகனின் மகன் கார்த்திக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகன் மகன் ராஜா அன்பழகனுக்கு தியாகராயர் நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அனுபவம் வாய்ந்த வாரிசுகளுடன் புதிய முகங்களையும் களமிறக்கி திமுக தனது தேர்தல் வியூகத்தை வகுத்துள்ளது.